ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு புது விதமான ஸ்வீட் டிஷ்ஷு தான் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியானது, ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாது. எங்கள் ஃபேமிலியில் இது பண்ணுவோம், லைக் பண்ணி எல்லாரும் நல்லா சாப்பிடுவோம். இது பேர் மலிஜா. ரொம்ப ஈஸி, எண்ணெய் செலவில்லை, ஒன்றும் இல்லை. தேங்காய், சர்க்கரை, கோதுமை மாவு இருந்தால் போதும், இதை பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும். ஒரு முழு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. ஒரு கப் சர்க்கரை, மாவு பிசையறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம். ஏலக்காய் பொடி வாசனைக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் போட்டு ஸ்டவ் பொறுத்துக்கோங்க. கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெயில் பண்ண போகிறது இல்லை, இது தண்ணியில் தான் பண்ணணும். அதனால் தண்ணியை போட்டு அது கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள மாவை பிசைச்சு, இவ்வளோதான் சால்ட்டு கொஞ்சம் போட்டால் போதும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணும். நம்ம டெய்லி சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம். ஈஸி டு ப்ரிப்பேர். அதெல்லாம் கூட நீங்கள் கடகடன்னு செஞ்சு வச்சிடலாம். புது விதமான டிஷ்ஷு செஞ்சு அவங்களும் உங்களை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அது அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை உருட்டி போட வேண்டியது. சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பூரி போடுவோம் இல்லைங்களா, அந்த சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் இதெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா ரெடியாக உருட்டி போட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. தேங்காய் சர்க்கரைங்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட முந்திரி பருப்பு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செய்யலாம். நான் சிம்பிளாக தான் செஞ்சு காட்டுவேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுடுங்க. அப்புறமா உருட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பூரி பொருட்டும் இல்லையா, அதே மாதிரி தான் உருட்டணும். இதுக்கு எண்ணெய் இதெல்லாம் கிடையாது. ஹெல்த் கான்ஷியஸாக நல்லாவே சாப்பிடலாம், பயப்படவே தேவையில்லை. இது சாப்பிட தேங்காய் நமக்கு நல்லது தான். சுகர் ஆளுங்களுக்கெல்லாம் கூட எல்லாருக்கும் தொண்டை எரிச்சல், வயிறு புண்ணெல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காயோட சாப்பிட்டோம்னா நல்லது. என்ன சர்க்கரை மட்டும்தான், அது சர்க்கரை என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க.
பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற தண்ணியில அப்படியே போடணும். வெந்த வாட்டி அழகா மேலே வந்து நின்றுடும். அது வரைக்கும் கீழே இருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னாக்கா மேலே வந்துட்டு இதுவாகும். அதை திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, அப்படியே மேலே வருது. அதுதான் வெந்துருச்சுன்றதுக்கு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். மல்லிகா ரெடி ஆயிடுச்சு. மேலே அந்த சூட்டோட கொஞ்சோண்டு சர்க்கரை தேய்க்கணும். தேங்காய் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய தூக்கிக்கோங்க. பசங்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இதை அப்படியே சுருட்டி சுட சுட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. எந்த ஆபத்துமே இல்லாத எண்ணெயிலெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு அதிசயமான தண்ணீர் குளிச்சு எடுத்து ஒரு பொறி, அதை ஒரு சூப்பர் ஆரோக்கியமான